கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியல இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள். ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க. இதை மூன்றையும் உங்களிடம் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்முடைய திருப்பூர்ல சின்ன காளிபாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய பல்லடத்துக்குள்ள சின்ன காளிபாளையத்தில் கொட்டுறாங்க. திருப்பூர் மக்கள் நல்லா இருக்கணும். இது தேவையெல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர், பல்லடம், கோயம்புத்தூருக்கு சண்டை உண்டாக்குறாங்க. இதே மாதிரி வெள்ளலூர் ஒரு காலத்தில் அவ்வளவு பறவைகள் வந்திருக்கக்கூடிய சரணாலயமா இருந்த வெள்ளலூர்ல ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளை கொட்டி வெள்ளலூர் பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அதே வேலையை சின்ன காளிபாளையத்தில் பண்றாங்க. இடுவாய் ஊராட்சியில இதற்கு முன்பு கிராம சபை கூட்டத்தில் குப்பையை கொண்டு வராதீங்கன்னு சொன்ன பிறகு கூட இன்னைக்கு 2500க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் உடனடியாக திருப்பூர் மாநகராட்சி இதை கைவிட வேண்டும் என்று கேட்கின்றோம். இதை தாண்டி நீங்க குப்பையை கொண்டு வந்தா முதல் லாரியை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், நாங்கள் எல்லோருமே முதல் லாரியை தடுக்கிறதுக்கு அங்க போகத்தான் போறோம். அதனால திருப்பூருக்குள்ள பணம் கொடுத்து எப்படியாச்சும் அந்த குப்பை இன்சினரேட் பண்ண பாருங்க. திருப்பூர் மக்களும் நிம்மதியா இருக்கணும். அவ்வளவு வருமானம் வரி கட்டக்கூடிய ஒரு மாவட்டம், ஒரு பகுதி. அந்த குப்பையை கொண்டு வந்து இன்னொரு பகுதியில கொட்டி தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்க. அதே இடத்துல மத்திய அரசினுடைய மூங்கில் பூங்கா இருக்கு. வனமரபியல் வனப்பெருக்கு மத்திய அரசினுடைய நிறுவனம் மூங்கில் பூங்காவை சின்ன காளிபாளையத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. அங்க ஆக்சிஜன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த குப்பையை அந்த மூங்கில் பூங்காக்கு ஆப்போசிட்லயே வந்து கொட்டுறாங்க. அதனால் இதையும் கடுமையாக கண்டிக்கின்றோம். இதையும் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு கவனம் கொடுத்து அந்த குப்பையை கொண்டு வந்து சின்ன காளிபாளையத்தில் கொட்டுகின்ற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். நண்பர்கள், உங்களுக்கு கேள்வி இருக்கும், கேளுங்க, பதில் சொல்றேன். கேளுங்க. சாரி அண்ணா. பிரதமர் பேசுறது சர்ச்சையாச்சு. அப்போ பாஜக யாருமே கண்டுக்கல, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக காரங்க யாருமே கண்டுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்கள் போயிட்டு இருக்கு. அதே சமயம் அமித்ஷா கூட பேசினாரு, ஒரு தமிழர் ஒரிசாவை ஆளலாமா